சாதனை கதைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நல்ல நல்ல தகவலுடன் தினமும் உங்கள் AIFM. வணக்கம், நான் உங்கள் ஆதி சிவன். மன உறுதி இருந்தால்தான் சாதனை சாத்தியம். முதன்முதலாக எவரெஸ்டில் கால்பதித்தவரின் உண்மை கதையை பார்ப்போம். இங்கிலாந்திலிருந்து ஓர் அழைப்பு வந்தது. யாரோ ஓர் அமைப்பினர் எங்கள் உறுப்பினர்களிடம் வந்து நீங்கள் பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். முதலில் அவருக்கு இங்கிலாந்துக்கு போகவே மனமில்லை. ஆனால் எங்கேயாவது போய் வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், மன அமைதி கிடைக்கும் என்றும் தோன்றியது. கிளம்பிவிட்டார். குறிப்பிட்ட அந்த நாளில் விழா மேடையில் ஏறினார் ஹிலாரி. அவ்வளவுதான். இடிமுழக்கம் போல் எழுந்தது கரவொலி. அதுவரை தன்னை ஒரு தோல்வியாளர் என நினைத்திருந்த ஹிலாரிக்கு அது ஆச்சரியத்தை தந்தது. அரங்கிலிருந்தவர்களின் கைதட்டல் அடங்க வெகு நேரம் ஆனது. அந்த பாராட்டு மழை அவர் இதயத்தையே நனைத்துவிட்டது. அவரால் முதலில் பேசக்கூட முடியவில்லை. பார்வையாளர்கள் அவருடைய சாகசத்தை, அதன் அருமையை தெரிந்து கொண்டதற்கான அங்கீகாரத்தை அவர் உணர்ந்து கொண்டார். நீங்கள் தோல்வியாளர் இல்லை மிஸ்டர் ஹிலாரி என்று அந்த கைதட்டல் சொல்வது போல அவருக்கு இருந்தது. அந்த நிமிடத்தில் அவர் மனதில் ஓர் உறுதி பிறந்தது. ஹிலாரி மைக்கின் முன்னாலிருந்து மெல்ல நகர்ந்து வந்தார். மேடையில் நடந்தார். மேடையின் பின்புறத்தில் ஒரு மலையின் படம் வரையப்பட்டிருந்தது. ஹிலாரி அதன் உயரத்தை தொட்டுக்காட்டி தன் முஷ்டியை உயர்த்தி உரத்த குரலில் இப்படிச் சொன்னார்: எவரெஸ்ட் சிகரமே, முதல் முறை உன்னை தொட்டுவிட வந்தபோது நீ என்னை தோற்கடித்து விட்டாய். அடுத்த முறை நான் உன்னை தோற்கடித்து விடுவேன். ஏனென்றால் எப்படி நீ வளர்ந்திருக்கிறாயோ அதே போல நானும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் மன உறுதி அதை சாதித்தும் காட்டியது. 1953ஆம் வருடம் மே 29ஆம் தேதி அவரும் டென்சிங்கும் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினார்கள். பின்மேற்கோள்குறி எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் இருவர் என்ற பெருமையையும் பெற்றார்கள். இது நாம் நமக்கான உயரத்தை தொட்டே ஆக வேண்டும் என்ற தத்துவத்தை உணரலாம். அருமையான உண்மை சம்பவத்தை முழுமையாக கேட்டதற்கு நன்றி. நல்லதொரு உற்சாகம் தரும் சம்பவத்துடன் சந்திக்கிறேன். வணக்கம்.